இந்த நாளிலும் அம்மா என்னோட போன வாரத்தில் என்ன சொன்னாங்க, தேவ வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆனால் நான் இங்கே வருவதற்கு முன்னமே, சரி இங்கே இல்லை, அதாவது உங்களுக்கு சர்ச்சுக்கு வருவதற்கு முன்னமே பீகாரிலிருந்து நாங்கள் கிளம்பும்போது என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தை ஓடிக்கொண்டே இருந்துச்சு. ஒருவேளை நாம் போகிற ஆலயத்திற்கு நம்மளை பயன்படுத்துவார்கள், ஆனால் அந்த வார்த்தையை நம்மை ஆண்டவர் என் மூலமாய் வெளிப்படுவார் என்று நான் அது விசுவாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த வார்த்தை ஓடிக்கொண்டே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையை தேவன் தியானிக்க எனக்கு கிருபை செய்தார். அந்த வார்த்தை தான் உங்களுடன் நான் இன்றைக்கு பகிரப் போகிறேன். நான் பகிரப் போவதல்ல, என் மூலமா ஆண்டவர் உங்களுடன் பேசுவார். அல்லேலூயா. முதலாவது ஒரு வேத வாக்கியத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். படிங்க. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதை நான் தியானிக்கும் போது இதில் சொல்லப்பட்டதான இசக்கார் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருந்துச்சு. இந்த இசக்கார் யார் அப்படின்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? வேதத்தை படிச்சிருக்கீங்களா? யார் இந்த இசக்கார்? உங்களை தான் கேட்கிறேன். யாக்கோபினுடைய குமாரன். இவர் எத்தனாவது குமாரன்? யாக்கோபுக்கு இவர் எத்தனாவது பிள்ளை? வேதம் வாசித்திருந்தால் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். நீங்கள் வேதம் இல்லை என்று சொல்லி சந்தோஷமாய் கை உயர்த்தினதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் துக்கமாக இருந்துச்சு. ஏன்னா வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்று. அதை தயவு செய்து யாரும் இல்லாதவர்கள் அற்பமாய் நினைத்து விடாதீர்கள். அதை தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் வேத வசனம் தான் நமக்கு அன்றன்றைக்கும் தேவையான ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 5வது மகன். ஓகே, தயவு செய்து அன்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். வருகிற வாரங்களில் நாங்கள் இருக்க போகிறதில்லை, ஆனால் உங்கள் ஊழியக்காரமாக அவங்க கூட இருப்பாங்க. அந்த வேத வசனத்தை அசட்டையாக எண்ணாமல், வேதத்தை அற்பமாக எண்ணாமல் அதை நீங்கள் உங்களுடைய கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அன்பான வேண்டுகோள். அல்லேலூயா. இந்த இசக்கார் என்பவர் யாக்கோபினுடைய 5வது குமாரன். யாக்கோபுக்கு தேவன், ஆண்டவராகிய தேவன் 12 கோத்திரங்களை யாக்கோபின் மூலமாக தான் உருவாக்குகிறார். அப்படி உருவாக்குகிற தேவன் இந்த இசக்கார் என்கிற ஒரு கோத்திரத்தையும் உருவாக்குகிறார். அல்லேலூயா. இந்த இசக்கார் அப்படின்னா யார் என்று பார்த்தால், இதற்கு நீங்கள் ஒரு தரப்பு எழுதி கொள்ளுங்கள். இசக்கார் காலங்களை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர்கள். காலங்களை அறிந்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு எழுதி கொள்ளுங்க. இந்த இசக்கார் யார் என்று சொல்லி பார்த்தால், ஆதியாகமம் 30:17-18 படிக்கிறேன். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் இசக்கார் 14. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையிலிருந்து ரகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய சாரி நீங்க படிக்கிறது தப்பு. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி
அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டான். ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா லேயாள் மூலமாக தான் யார் வெளிப்படுறாரு? இசக்கார். இந்த இசக்கார் 5வது கோத்திரமாக இருந்தாலும் ஆனால் இவருக்கு சில காரியங்கள் உண்டு. சில அவர் மூலமாய் தேவன் வெளிப்படுவதற்கு ஒரு திட்டத்தையும் வைத்திருந்தார். ஆமென். இந்த இசக்கார் அப்படின்னு சொல்லி அந்த பெயருக்கு நம்ம ஒரு அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா, இசக்கார் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்கு நீங்க எழுதிக்குங்க, கூலி அல்லது பிரதிபலன் என்று பொருள். என்ன அர்த்தம்? ஏன் கூலின்னு சொல்றாங்க? எதற்கு இது கூலின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இந்த கூலிக்கு இன்னொரு அர்த்தம் நம்ம என்ன சொல்லலாம்? சம்பளம். வேற என்ன சொல்லலாம்? வெகுமதி. வெகுமதி கிடையாது, வருமானம் சொல்லலாம். சரிங்களா? ஏன் இந்த பெயருக்கு ஆண்டவர் அப்படி பெயர் இது அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? இசக்கார் அப்படிங்கிறதுக்கு கூலி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? ஏன்னா புரியல. இல்ல வேற. சரி, நம்ம ஏன் அப்படி நம்ம கூலி வாங்குறோம்ல, இப்போ வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, சம்பளம் வாங்குறோம். அது ஏன் அப்படி நமக்கு அது கிடைக்குது? வேலை செய்யறதுனால நமக்கு கிடைக்கிறது. இந்த இசக்கார் யாருக்கு வேலை செய்தார்? வேலைக்காரி மூலமா. இல்லை இப்படி வேலைக்காரி மூலமா? லேயார் வேலைக்காரி இல்லையா, மனைவி. சரி, ஓகே. இவர்கள் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, காலங்களை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். இசக்கார் 12 கோத்திரத்தில் ஒருவராக இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்பதான் நான் படிச்சோம் நம்ம அந்த வசனத்தை. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல நம்ம பார்த்தோம்ல. திரும்ப அந்த வசனத்தை படிங்க. இசக்கார் புத்திரரே, இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. ஆமென். ஏன்னா காலங்களை சரியாக அவர்கள் அறிந்தவர்களாய் இருந்ததினால்தான் எத்தனை தலைவர்கள் இருந்தார்கள்? 200 தலைவர்கள் அவருடைய கோத்திரத்தில் இருந்தார்கள். ஆமென். இந்த கோத்திரத்தில் அவர்கள் நல்ல ஒரு காலத்தையும் நேரத்தையும் அறிந்து சரியாக செயல்பட்டதின் நிமித்தமாகத்தான் அவர்கள் மூலமாய் 200 தலைவர்கள் அல்ல, இன்னும் அநேக தலைவர்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிக்கலாம். எத்தனை தலைவர்கள் இருந்தார்கள் சொல்லி. என்னாகமம் 1:29 படிங்களேன். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை. என்னாகமம் இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 54,400 பேர். எத்தனை பேரு? 54,400 பேர். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க. இது யார் மூலமா எண்ணப்பட்டுச்சு அப்படின்னா, மோசே என்கிற ஒரு நபரால் எண்ணப்பட்டுச்சு. யார் அது எண்ணினார்? மோசே. யாருடைய கோத்திரத்தில்?
இசக்கார் கோத்திரத்தில். இரண்டாவதாக வாசிக்கலாம். அதே என்னாகமம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம். என்னாகமம் 26:25. இவைகளே இசக்கரின் குடும்பங்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் 64,300 பேர். 64,300 பேர். அதுல எத்தனை பேர் அதிகரிச்சிருக்காங்க? 9,900 பேர் ஆண்கள் மாத்திரம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். மீண்டும் இன்னொரு வாசிப்போம். 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை. இசக்காருடைய மற்ற எல்லா வம்சங்களிலும் அவர்களுக்கு சகோதரன பராக்கிரமசாலிகள் தங்கள் வம்ச அட்டவணைகளின் படியெல்லாம் 87,000 பேராய் இருந்தார்கள். அல்லேலூயா. 87,000 பேர். இது தாவீது ராஜா மூலமாய் கணக்கெடுக்கப்பட்டுச்சு. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இசக்கார் அப்படிங்கிற ஒரு சேனை ஒரு சாதாரண ஒரு சேனை அல்ல. ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை பாதுகாப்பதற்கு, போராடுவதற்கு, எதிரிகளோடு எதிர்த்து நிற்பதற்கு ஒரு தைரியம் உள்ள ஒரு சேனை வீரர்களாய், ஒரு கோத்திர தலைவர்களாய் இருந்தார்கள். ஏன் அப்படி நான் இவர்களை குறிப்பிட்டு காமித்தேன் என்றால், இன்னைக்கு இருக்கக்கூடியதான நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்புரவுப்படுத்தும் போது எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வந்தாலும் அதனை எதிர்த்து நிற்பதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இவர்களைப் போல தேசத்தை அல்ல, நாட்டையும் காப்பதற்கு தேவன் நம்மை கொண்டு போய் வைப்பதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? வேதத்துக்கு கொண்டு வரக்கூடாது சபைக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? சரியான நேரத்திற்கு சபைக்கு வரக்கூடாது, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி அல்ல. தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இசக்கார் அந்த கோத்திரத்தில் தேவன் ஏன் இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்த்தால், இவர்கள் தேசத்தை என்ன பண்ணாங்க? பாதுகாப்பதற்கு அவர்களை தேவன் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இந்த இவர்கள் ஊழியத்தையும் அதை உண்மையாய் செய்தார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை உண்மையாய் செய்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையா நாம செய்கிறோமா என்று சொல்லி அதை நம்ம பார்க்கணும். இந்த லேயாள் மூலமா இசக்கார் பிறப்பதற்கும் லேயாளும் ஒரு காரணமாக தான் இருக்கிறார். ஏன்னா ஆண்டவரிடத்துல அவன் மனம் கசந்து எனக்கு குமாரன் வேண்டும் என்று சொல்லி கேட்டதை நிமித்தமாகத்தான் இந்த இசக்கார் வெளிப்படுகிறார். அதுபோலதான் இந்த சபைக்கு நீங்கள் வர வேண்டும், இந்த இடத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய ஊழியக்காரர் அம்மா தேவனிடத்தில் கண்ணீர் வடித்தது நிமித்தமாக தான் இன்னைக்கு நீங்கள் இவருடைய பிள்ளைகளாக இந்த சபையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? உங்க ஊழியக்காரர் அம்மா எனக்கு பிள்ளைகளை கொடுமா ஆண்டவரே, இன்னொரு சபையை நடத்தணும், என் பிள்ளைகள் கெட்டு போக கூடாது, நன்றாக இருக்கணும், அவர்கள் உம்மை பின்பற்ற வேண்டும், நான் எப்படி ஆண்டவரை உம்மை நோக்கி துதிக்கிறேனோ அதுபோல என் பிள்ளைகளும் உம்மை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையில் கண்ணீர் வடித்தது நிமித்தமாக தான் இன்னைக்கு அவருடைய ஜெபத்தின் நிமித்தமாக நீங்கள் இன்னைக்கு நன்றாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய கண்ணீரும் நீங்க நன்றாக இருப்பதற்கும் வேலை செய்வதற்கும் உடல் பலனோடு இருப்பதற்கும் அவருடைய ஜெபமும் ஒரு காரணமாக இருக்கிறது.
அல்லேலூயா. இதை யார் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க ஊழியக்காரர் அம்மாவை வரீங்க, ஒரு நாள் பாக்குறீங்க, அதோட விட்டுட்டு போயிடுறீங்க. மீண்டும் என்ன பண்றீங்க? போன்ல கான்டாக்ட் பண்றீங்க. ஆனால் உங்களுக்காக அவர்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிப்பார்கள் என்பது, கண்ணீர் வடிப்பார்கள் என்பது அவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மாத்திரமே தெரிந்த ஒன்று. அல்லேலூயா. அதுபோலதான் லேயாள் இந்த கோத்திரம் உருவாக வேண்டும், எனக்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி இசக்காருக்காக ஆண் பிள்ளை வேண்டும் என்று அவள் கேட்டது நிமித்தமாக தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு இந்த இசக்காரை தேவன் கொடுத்தார், இந்த வெகுமதியை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அவருடைய ஜெபம் ஒரு வேல்யூ உள்ளது. அல்லேலூயா. ஒரு தாய் பிள்ளைக்கு இறங்கி தன்னுடைய பிள்ளை படுகிற வேதனையும் கண்ணீரையும் பிள்ளை தாய் பார்த்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இருப்பாங்களா? ஐயோ எனக்கு இன்னைக்கு என் பிள்ளை வழி மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாயார் என்ன பண்ணுவாங்க? பிள்ளை வழி மாறி போயிடுச்சுன்னு சொல்லி விட்டுருவாங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிள்ளைகள் வழிமாறி போகிறத நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக நீங்க பிள்ளைக்காக தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு விண்ணப்பத்தை ஏறெடுக்க உங்களால் கூடுமானால் அந்த பிள்ளையை உங்களிடத்தில் திருப்பி கொண்டு வருவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படிதான் அந்த பிள்ளைக்காக அவள் ஜெபித்ததினால் இந்த கோத்திரத்தை தேவன் அவருடைய மூலமாய் உருவாக்கினார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை ஊழியத்துக்காக அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் தேவனிடத்தில் நீங்கள் அர்ப்பணித்து ஜெபித்தால் உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு கோத்திரத்தை உருவாக்குவதற்கு தேவன் வல்லவராய். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு விருப்பமில்லாத பெற்றோர்களாக இருக்கிறார்கள். அது ஊழியக்காரர்களுடைய குடும்பத்திலும் அது இன்றைக்கு இருக்கக்கூடியதான காலங்களிலும் அது அந்த காரியங்கள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகள் இனி ஊழியத்தில் வந்து கஷ்டப்பட வேண்டாம், ஊழியத்தை அறிந்து கொள்ள வேண்டாம், அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினால் மாத்திரம் அவன் ஊழியத்துக்கு வந்தால் போதும், உலக பிரமாண காரியங்களை வேலைகளை அவன் செய்தால் போதும், நன்றாக சம்பாதித்து அவன் குடும்பத்தோடு இருந்தால் போதும் என்று சொல்லிதான் நினைக்கிற பெற்றோர்கள் உண்டே தவிர, ஆனால் விலை மதிப்பு இல்லாத ஊழியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னை என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணித்து என்னை பிரதிஷ்டை செய்தார்கள். 2000 சரியாக எனக்கு வருடம் சரியாக எனக்கு தெரியல. எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. நான் அன்றைய காலகட்டத்தில் ஒரு 7வது படித்து கொண்டிருந்தேன். படித்து ஆனுவல் எக்ஸாம் எழுதிவிட்டு நான் திரும்ப வந்து பஸ் ஏறி என் வீட்டுக்கு போக வேண்டிய போகணும். அப்படி நான் வரும்போது எனக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த விபத்தில் நான் இறந்திருக்கக்கூடியவன். ஆனால் தேவனுடைய கிருபை, என் பெற்றோர்களுடைய ஜெபம், அவர்கள் என்னை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்றைய நாளில் உங்களுடைய மத்தியில் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. இது ஏன் சொல்றேன்னா, பெற்றோர்கள் தேவனுடைய கரத்தில் பிள்ளைகளை ஒப்படைக்கும் போது பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்ப்பதில்லை, தேவன் பிள்ளைகளை பார்க்கிறார். அல்லேலூயா. அதுபோலதான் இந்த இசக்காருடைய வளர்வதையும் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து இந்த கோத்திரத்தை உருவாக்கினார். அல்லேலூயா. இது யாரும் மூலமாகனா, யாக்கோபினுடைய தீர்க்க தரிசனத்தின் நிமித்தமாக.
அல்லேலூயா. அதை வாசிப்போம். ஆதியாகமம் 49:14-15 வசனங்களை. இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான். ஆமென். பலத்த கழுதை. ஏன் சொல்லி இந்த கழுதைக்கு ஒப்பாக இசாக்கரை தேவன் ஒப்பிடுகிறார் சொல்லி பார்த்தா, அவர்கள் பலவீனம் அல்ல, பொறுமை, வலிமை, உழைப்பு உடையவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடத்துல பொறுமை இல்லை. சொல்ல முடியுமா எனக்கு பொறுமை இருக்குன்னு சொல்லி? எந்த ஒரு காரியத்திலும் பொறுமை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். நம்ம பொறுமையோடு காத்திருந்தால் எந்த காரியத்தையும் தேவன் வாய்க்கு செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பொறுமையோடு அந்த 2 பொதிகளுக்கு நடுவே என்ன செய்திருந்தாங்க? படுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த பொறுமையோடு பொறுப்புகளை ஏற்ற வாழ்க்கையாக அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இதோடு பொறுப்புகளை ஏற்ற வாழ்க்கை. நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறாங்கன்னா அந்த பொறுப்புல நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாய் இருக்கணும். அந்த சுமையை அதை சந்தோஷமாய் தாங்கணும். அப்படி அவர்கள் அந்த சுமையை தாங்கினதின் நிமித்தமாகத்தான் அந்த கழுதைக்கு எப்படி நீங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. கழுதைனால தான் என்ன பண்ணுவாங்க? சுமையை சுமந்துட்டு போவாங்க. ஆனால் அந்த வலி கழுதைக்கு மாத்திரம்தான் தெரியும். நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. அந்த கழுதை சுமக்கிறது போல அந்த சுமைகளை அவர்கள் பொறுப்போடும் பொறுமையோடும் வலிமையோடு இந்த இசக்கார் சந்ததியார் என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதினால்தான் தேவன் அவர்களை என்ன பண்ணாரு? வலிமை உள்ளவர்களாய் அவர்கள் சந்ததியிலிருந்து யாரை எழுப்பினார்? தலைவர்களை எழுப்பினார். அதுபோலத்தான் நீங்கள் ஊழியத்திலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வேலைகளிலும் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை சுமந்து அது எப்பேற்பட்ட வேதனையாக இருந்தாலும் அதை செய்கிற நேரத்தில் தேவன் என்ன செய்வார்? உங்கள் மூலமாய் நீங்க செய்கிற வேலைகளில ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அவருடைய சித்தத்துக்கு நாம முதலாவது அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய ஊழியக்காரர் மூலமாய் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் உருவாக வேண்டும், எப்படி இருப்பீர்கள் என்பதை தேவன் யார் மூலமா நமக்கு வெளிப்படுத்துகிறார்? ஊழியக்காரர் மூலமாக. இசக்கார் மூலமா இல்ல, இசக்கார் மூலமாய் நாம கற்றுக்கொள்ள வேண்டியதான காரியம் அது. அல்லேலூயா. எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி வார்த்தைகளையும் தேவ வசனத்தையும் நாம் அசட்டியா எண்ணினால் இருக்கிறதும் ஒரு நாள் என்ன செய்யப்படும்? என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்றது வேணுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? உங்களுக்கு என்ன வேணும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிப்பு வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஊழியம் எப்படிப்பட்டதான ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அது சந்தோஷத்தோடு பொறுமையோடு சகித்துக் கொள்வீர்களானால் அதற்கான பலனை கொடுக்கிறவர் யார்? ஊழியக்காரர் அம்மாவா இல்ல நானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வேத வாசனத்தை எல்லாம் நீங்க படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு, படிச்சிருக்கீங்களா? தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு இருக்குல்ல. தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வேர்டு. நம்ம ஒருத்தரை மரியாதையா சொல்றோம் பார்த்தீங்களா, நம்ம கர்த்தர் அப்படின்னு சொல்லவே கூடாது. அதை தயவு செய்து மாத்திக்கிங்க. அப்படி யாராவது சொல்வீர்களானால், நம்ம ஒரு மனுஷங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமோ அது போல யாருக்கு மரியாதை கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. எப்படி சொல்லணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நீங்க இன்னையிலேருந்து ஒரு மனதில் வச்சுக்கிங்க. யாராவது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றார்களானா அது நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க. இது தவறுதலாக ஒரு மரியாதை அற்ற வார்த்தை, ஒரு மரியாதையாக அவருக்கு நம்ம அழைக்கணும். நம்ம பெத்த அப்பா அம்மாவை நம்ம வந்து மரியாதையாக சொல்லுவோமா? பிள்ளைகள் பெற்றவங்களை வந்து மரியாதையில்லாத கூப்பிட்றத நம்ம ஏற்றுக்குவோமா? சொல்லுங்க, ஏற்றுக்க முடியுமா? வெளியில் போய் நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா அதை நம்ம ஏற்றுக்குவோமா? ஏற்றுக்க மாட்டோம்ல. அது போல தான் ஆண்டவரும் அது நம்ம இடத்துல மரியாதை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, ஆண்டவருக்கான மரியாதையும் கனத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கனத்தையும் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கும் கொடுத்ததினாலதான் அவர்கள் கானான் தேசத்துக்கு ஒரு பாதுகாவலர்களாய் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள், நிர்ணயிக்கப்பட்டார்கள். தேசத்தை பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒரு சுலபமான காரியம் அல்ல. ராணுவ வீரர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராணுவ வீரர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பாங்கன்னு சொல்லி. அது மிக கடினமான ஒரு வேலை. அது இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு பாதுகாப்போட சந்தோஷமா வெளியே போயிட்டு வரோம்னு சொன்னா அதற்கு உலகம் நம்ம வந்து வசனத்து மூலமா பார்க்காதீங்க. ஒரு வெளிப்படையான ஒரு உலக காரியத்தை நீங்க யோசித்து பாருங்க. நம்ம சுற்றி இருக்கிறதான தேசத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை நம்மளுடைய தேசத்தின் மேல குண்டுகளை போட்டார்களானால் என்ன ஆகும்? நமக்கு என்ன ஏற்படும்? பயம் வருமா வராதா? நைட்டு 10 மணிக்கு 12 மணி 1 மணிக்கெல்லாம் நம்ம வெளியில போயிட்டு வரோம். அப்படி போயிட்டு வர முடியுமா? அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை வந்துடக்கூடாது என்பதற்காக நம்மளுடைய தேசத்தை யார் பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க? ராணுவ வீரர்கள். அப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் தான் யார்? இவர்கள் இசக்காரர்கள். அந்த ராணுவ வீரர்களாகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? யாருக்காக நம்மை நிறுத்தி இருக்கிறார்? தேசத்திற்காக. தேசம் கொடுமையான நிலையில் இருக்கிறது, அவல நிலையில் இருக்கிறது. என் தேசத்தை பாதுகாப்பதற்கு யாரை நியமிச்சிருக்கிறார்? ஆண்டவர். யார்? என்னை, எங்களை, உங்களை. சரியா? அதற்கு நீங்க என்ன செய்யணும்? தேசத்தை பாதுகாப்பதற்காக என் ஜனங்கள் நாசமடைவதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. இந்த தேச ஜனங்களை நம்மளுடைய கையில தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒப்படைத்திருக்கிறார். இந்த இசக்கார் ஜனங்கள் தேசம் சந்தோஷமா இருக்கணும், தேசம் கெட்டு போயிடக்கூடாது, தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாய் இருக்கணும் அப்படிங்கிறதற்காக இந்த இசக்கார் கோத்திரத்தை தேவன் ராணுவ வீரர்களாய் பாதுகாப்பதற்காக தேசத்தின் வெளியே வைத்தார். அது போலதான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த தேசத்தை, தேசத்தினுடைய ஜனங்கள் மீட்கப்படணும், பாதுகாக்கப்படணும், அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பாதுகாவலர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக அந்த ஜனங்களை பார்த்துட்டு இருந்தா போதுமா? என்ன பண்ணணும்? அந்த ஜனங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வழியில் கொண்டு வருவதற்கு அவர்கள் தேவ வசனத்தை அவருடைய இருதயங்களில் விதைக்கணும்.
ஒரு நெல்மணியை விதைத்து அது அறுவடைக்கு வருவது ஒரு சுலபமான காரியமா? வயல்ல போய் வேலை செய்யறது கடினம் ஈஸியா? இல்ல ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு வேலை செய்யறது ஈஸியா? நீங்க வயல்ல இறங்கி வேலை செய்யறவங்களை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க? கஷ்டம்தான் சொல்லுவாங்க. ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களை கேட்டாலும் கஷ்டம்தான் சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கவில்லை என்றால் அறுவடையை செய்ய முடியாது. அல்லேலூயா. நமக்கு என்னங்கய்யா, என்னங்கம்மா, எங்களுக்கு சரீரமே ஒரு பலவீனமா இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம். அவங்க ஊழியக்காரர் நம்ம கூட நாங்கள் அநேக வரும்போதெல்லாம் நாங்கள் பாவம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உண்டு. அவங்க கூட உட்காந்து பேசுவோம். பாவம் அவங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணியே ஒரு வழியாயிடுறாங்க பாவம். அதுவும் ஒரு பொறுப்பு. அதுவும் அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த ஃபோன் மூலமாக அவர்களை என்ன காரியத்துக்காக அவங்க ஃபோன் பண்ணுறாங்களோ அந்த பொறுமையோடு இருந்து அந்த காரியத்துக்கு பதில் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்களுடைய பலவீனத்தையும் பொருட்படுத்தாமல் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்மளாம் எவ்வளோ கோவப்படுறோம். ஆனால் தேவஸ்தானத்தில் ஸ்தானாதிபதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஊழியக்காரர்களும் அவர்களை நினைத்து பாருங்கள். அவர்களும் சாதாரண சதை உள்ள மனிதர்கள் தான். அவர்களுக்கும் வேதனை உண்டு, துக்கங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடி வரும்போது அந்த வேதனையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்காக, உங்களுடைய வேதனைக்காக எதற்காக வருகிறீர்களோ அதற்காக உங்களுக்கு ஆலோசனை செய்து நீங்கள் தேவனை விட்டு பின்மாறி போய்விடக் கூடாது. தேவனுடைய அரவணைப்பில் இருக்கணும். அவருடைய இரத்த கோட்டைக்குள் நீங்கள் மறைந்திருக்கணும் வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகிற பிரயாசம் விலை மதிப்பில்லாத ஒன்று. ஹல்லேலூயா. அது போலதான் இந்த இசக்கார் ஜனங்களும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு விலை வேற பெற்ற ஒரு ஜனங்களாய் கோத்திரத்தாராய் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி அவர்கள் மூலமா எண்ணிக்கைக்கு அடங்காத தலைவர்கள், எண்ணிக்கைக்கு அடங்காத கோத்திரங்கள் அவர்கள் மூலமாய் ஜனங்கள் உருவானார்களோ அதுபோல உங்கள் மூலமாய் எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் இந்த சபையில நிரம்பி வர வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நீங்கள் தான் இந்த சபைக்கு, இந்த சபையை நடத்துவதற்கும், இந்த சபையில் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும், ஜனங்களை வழிநடத்துவதற்கும், நெல்மணிகளை விதைப்பதற்கும் தேவன் உங்களை இந்த சபையில் வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அருமையான பாஸ்டர் மூலமாக என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? நீங்க என்ன வார வாரம் கத்துக்கிட்டு போறீங்க? சத்தியம், வேத வசனம். இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு அதோடு இங்க மாத்திரம் இல்ல, இங்க கேட்டுட்டு அந்த கேட்டுக்கு வெளியே போனது அப்புறம் இந்த மரத்தில் அடிக்கிற காத்தோட விட்டுட்டு போறதுக்காகவா? சொல்லுங்க. அடிக்கிற காத்தோட விட்டுட்டு போறதுக்காக சத்தியம் உங்களுக்கு விதைக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஒருவேளை அப்படி காத்தோட விட்டுட்டு போவீர்களானால் அதை தயவு செய்து விட்டு அந்த வார்த்தை, உங்களுடைய ஊழியக்காரர் அம்மா மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வாரம் முழுவதும் நீங்கள் அதை கடைபிடித்து உங்களை சுற்றி இருக்கிறதான அன்பர், நண்பர், குடும்பத்தினருக்கு அதை வார்த்தைகளை விதிக்கும் போது அந்த வார்த்தை என்ன செய்யும்? கிரியை செய்யும். அப்படி கிரியை செய்யும் போது அவர்கள் எங்கே வருவார்கள்? ஆலயத்திற்கு வருவார்கள். ஆலயத்திற்கு வரும்போது இந்த ஆலயமாகிய கானான் தேசம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆலும் தேனும் ஓடுகிற தேசமாய் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்கள் என்னை துதிக்கிறது, மகிமைப்படுத்துறது, பாடுறது, ஆராதிக்கிறது, அதை பார்த்து தேவன் என்ன செய்வார்? மகிமைப்படுவார்.
நீங்க மகிமைப்படுகிறது மாத்திரம் அல்ல, உங்களுடன் சேர்ந்து யார் மகிமைப்படுவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். இதன் மூலமாய் நம்ம என்ன கற்றுக்க போறோம்? இந்த இசக்கார் ஜனத்தின் மூலமாய், கோத்திரத்தின் மூலமாய் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடியதான காரியம் என்னவென்றால், வாசிங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனது பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவான சரீர வளர்ச்சி உண்டாக்குகிறதா? ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பிரயோஜனமானதானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். இன்னைக்கு காலம் எப்படிப்பட்டதா இருக்குது? பொல்லாததா இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்த தவறுவீர்களானால் கைவிடப்படுவீர்கள். அல்லேலூயா. கைவிடப்படணுமா? ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படணுமா? முதலாவது காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். காலம் மிகவும் கொடியதாக இருக்கிறது. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்று நீங்கள் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் நினையாத நாளில் வருவார். அதனால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு வேத வசனத்தை, சத்தியத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு அது உங்களுடைய மனதை பதித்து வைத்து நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் என்ன செய்யப்படுவீங்க? ஆசீர்வதிக்கப்படுவீங்க, தப்பித்துக் கொள்ளப்படுவீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த இசக்கார் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கு அவருடைய தீர்க்க தரிசனம் என்னன்னு சொல்லி மகன்கிட்ட என்ன பண்ணியிருப்பார்? கண்டிப்பா சொல்லியிருப்பார். எப்பா, நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சிறு பிள்ளையிலிருந்து அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணியிருப்பார்? அவரு சொல்லி கொடுத்திருப்பார். அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தது நிமித்தமாகத்தான் தேசத்தை பாதுகாக்கிற ஒரு இராணுவ கோத்திரங்களாய் உருவாக முடிந்தது. அதனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, இந்த வேத வசனம் சொல்லி கொடுக்கிற காரியங்களுக்கு நம்மளுடைய சிந்தையை இதற்கு சாய்த்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மளை நாணமடைய செய்து பிரயோஜனம் உள்ளவர்களாய் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதனால வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், வேத வசனத்தை தெரிந்து கொள்ளுங்கள், ஜெப வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அசட்டை எண்ணாமல் ஜெபத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். காலத்தின் ஆபத்தை உணர்ந்து ஞானமாய் நாம செயல்பட வேண்டும். இப்படி செய்யும் போது தேவனுடைய சித்தத்தை நாம் செய்து முடிக்க முடியும். ஆனால் என்ன செய்யணும்? முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது தேவன் ஒவ்வொரு காரியங்களாக நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்படி கற்றுக்கொண்டு நாம் வரும்போது காலத்தையும் நேரத்தையும் சூழ்நிலையிலையும் நாம் அறிந்து கொண்டு எப்படி செயல்பட வேண்டும் என்கிறதையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும், அதை தேவன் எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கும் போது அது சரியாய் செய்து நமக்கு வருகிறதான ஆபத்திலிருந்து
நம்மால் ஆண்டவர் என்ன செய்வார்? தப்புவிக்க வழி செய்வார். ஆபத்து வரும்போது தேவன் நமக்கு என்ன செய்து விடுவார்? தெரியப்படுத்துவார். ஒரு ஆபத்து வரும்போது, மகனே மகளே, உனக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை வரும், அதில் நீ ஞானமாய் இரு, அதிலிருந்து தப்புவித்துக் கொள்வதற்கு நீ என்னை பற்றிக்கொள் என்கிற அந்த ஞானத்தையும் உணர்வையும் தேவன் நமக்கு கொடுப்பார். அதனால நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா, இந்த இசக்கார் கோத்திரத்தை எப்படி தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அவர்கள் சொல்கிற காரியத்தை எல்லாம் கேட்டு சுமைகளை சுமந்து பொறுமையோடு இருந்து எல்லாவற்றையும் செய்தார்களோ, அதுபோல நீங்களும் நானும் செய்யும் போது தேவன் நம்மளை ஒரு தேசத்துக்கு அல்ல, எதற்கு நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார்? அகில உலக காரியத்திலும் நம்மை ஒரு இராணுவ வீரர்களைப் போல பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு உங்களையும் என்னையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. பாதுகாப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா, இல்லது ஓடி ஒளிந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று நீங்க எடுக்கிற முடிவுல தான் உண்டு. எனவே இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து தெரிந்து கொண்டு சொல்லப்பட்டதான மீது உள்ள வார்த்தைகளை நீங்கள் வீட்டில் சென்று தியானித்து பாருங்கள். இந்த ஜனங்கள் எப்படி ஆண்டவருக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து இருந்தார்களோ, அதுபோல நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாய் உங்களை வழி நடத்துவார். காலத்தை உணர்ந்து கொள்ள வழிவகை செய்வார். அவருடைய சித்தத்தை உங்கள் மேலே வைப்பார். அந்த சித்தத்தை எல்லாம் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்று உணர்ந்து செயல்படுங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு உற்சாகம். இசக்கர் கோத்திரம், இசக்கர் கோத்திரத்தினுடைய வேலை என்ன? பாதுகாக்க போறீங்க. அழிந்து போகிற ஆத்துமாவை பாதுகாக்க போறீங்க. எத்தனை பேர் பாதுகாக்க போறீங்க? பாதுகாப்பு என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அதற்கு மிக முக்கியமான காரியம் என்ன வேணும்? தகுதி என்ன தெரியுமா? நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. சாதா பொறுமை பத்தாது. என்ன பொறுமை வேணும்? நீடிய பொறுமை உங்களுக்கு இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும் தெரியுமா? மக்களை, அழிந்து போகிற மக்களை பாதுகாக்க முடியும். அப்ப உங்களையும் என்னையும் இந்த நாளில் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? இஸ்ரவேல் கோத்திரமாக பார்க்கிறார். என்னுடைய பிள்ளைகளை, என் பிள்ளைகள் தேசத்தை பாதுகாக்கிறவர்களாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாதுகாக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உடையவர்களாய் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த வாரம் நான் லீவ் போட்டிருப்பேன். இல்ல, ஏன்னா இந்த சத்தியம் உங்க காதுல வந்துருச்சு. கணக்கு கேட்பா, ஆமாவா இல்லையா? சத்தியம் உங்க காதுக்கு வந்துருச்சுன்னா ஆண்டவர் அடுத்தது என்ன கேட்பா தெரியுமா? கணக்கு கேட்பா. இந்த சத்தியம் உங்க காதுல வந்துருச்சுல்ல, எத்தனை பேரை நீ பாதுகாத்த? அழிந்து போகிற ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தியா? கேட்பா. அப்போ நீங்களும் நானும் என்ன கோத்திரமா இருக்க வேண்டும்? இசக்கர் கோத்திரமாக பொறுமையோடு கூட அழிந்து போகிற ஆத்துமாவை ரட்சிப்புக்குள் நடத்துகிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஐயோ, நான் நல்லா படிக்கிறீங்களே, தேவையில்லைங்க. வாயை திறந்த நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை இந்த காரியத்துல விடுதலை கொடுத்தாரு, நீ வாயை திறந்து சொன்னா போதும், அங்க ஒரு அற்புதம் நடக்கும். சொல்லலாமா வேணாமா? ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்க. எஸ்பிபில பயங்கர ஆஃபர், நல்லா இருக்கு புடவைன்னு ஓடி போய் கதவை தட்டி தட்டி சொல்றியே, எஸ்பிபி கார கமிஷன் கொடுக்கறாரா? இல்ல. ஆனா சொல்ல வெட்கப்படுறது இல்ல. ஆனா என் இயேசு நல்லவர், உன் வாழ்க்கையில மாற்றுவார், வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பார். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், நீ ஆண்டவரை வேணா கும்பிட்டு பாரு அப்படின்னு எத்தனை பேர் வாயை திறந்து வெட்கப்படாமல் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நடந்த நன்மையை சொன்னாவே போதும், நீங்க இருக்கிற பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற இடமெல்லாம் நிரம்பிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத சொல்லலாமா வேணாமா? நீங்க ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்க வாழ்க்கையில செய்கிற நன்மையை மாத்திரம் சொல்லுங்க.
நீ சத்தியத்தையே சொல்லாதப்பா, உனக்கு இந்த மாதிரி பிரசனமே பண்ணாத. இல்லையா? பிரசனம் பண்றவங்களாம் நேற்றைய தினத்துல நான் போயிருக்கிற கேரளால ஒரு சிஎஸ்ஐல முக்கியமான ஒரு பிரமுகர், அவருடைய வீட்டுக்கு தான் லஞ்ச். எங்களுக்கு போய் பேசிட்டு இருக்கப்ப அவர் சொல்றாரு, பெந்தகோஸ்துக்காரங்களாம் பரலோகம் போவாங்களா, சிஎஸ்ஐக்காரங்க போக முடியாதா? அவர் கேட்கிறாரு. எல்லா சிஎஸ்ஐக்காரங்களும் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா? ஏன்னா பெந்தகோஸ்துக்காரங்க மட்டும் போறாங்க, சிஎஸ்ஐக்காரங்க போக முடியாதுங்கிறாங்க அப்படின்னா ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் ஆவியில பிறக்க வைக்கிற ஒரு இடம் தான் எதுங்க? சபை. அது என்ன செய்யும்? பெந்தகோஸ்து சபையில நல்லவங்களை நாங்க பார்த்தீங்களா, அதைவே நம்ம பீட் பண்ணுவோம். நீங்க என்ன கத்தி ஆராதிச்சு அந்நிய பாஷை பேசுறாலும் நாங்கள் அப்படியே நின்று உங்களை பார்ப்போம். அப்படியா? நீங்க நிறையணும் இல்லையா? எங்களுக்குள் ஊற்றுகிற அபிஷேகத்தை நாங்கள் உங்கள் மேல கூட்டப்படும் பொழுது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நீ பரலோகம் போக முடியும். அதுக்காக அவங்க சொல்றாங்க. பிரதர், அவர் அருமையா ஒரு கொஸ்டின் கேட்டார். என்ன தெரியுமா? அப்படின்னா அந்த சிலுவையிலே தொங்கின கல்லன் ஞானஸ்தானம் எடுத்தாரா? அபிஷேகம் நிறைந்தாரா? அப்ப அவர் எப்படி பரலோகம் போனாரு? இல்லையா? என்னோட கூட பரதேசியன் இருப்பான்னு சொன்னார்ல, இருக்கன்னு சொல்லிட்டாருல, அவரே நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாரு. முழுக்க ஞானஸ்தானம் எப்படி எடுத்தாரு? அவர் எப்படி ஆவியில பிறந்தாரா? அவருக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாருன்னாரு. இந்த கொஸ்டின் வந்தோட நான் கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அறிவாளிங்க கிட்ட பேசுறதுக்கு நமக்கு ஞானம் இல்லை, நீங்க பேசுங்க. ஆண்டவர் அடிச்சாரு ஒரு பாயிண்ட். என்ன தெரியுமா? ஐயா, அந்த மனுஷன் அந்த சிலுவையில தொங்குறப்பதான் இயேசு யாருன்னு அறிந்து கொண்டான். அதான் ஒரு முதல் வார்த்தை பேசுறதுக்கு அப்புறம் தான் அவனுக்குள்ள ஒரு மாற்றம். ஆமாவா இல்லையா? அந்த முதல் வார்த்தையை கேட்ட பொழுது அவனுடைய இருதயம் மாறிச்சு. அதனால தன்னை தாழ்த்தி தான் பாவியிலே சரண்டானா. அவன் அந்த இடத்துலதான் அந்த சக்தி அவனுக்கு தெரிஞ்சதுனால ஆண்டவர் உடனே அவனுக்கு கொடுத்தாரு. நீங்களும் சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கும் பரதேசியில் இடம் உண்டு. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆனா நீ பிறந்ததுல சத்தியம் கேட்கிற. ஆமா இல்ல? அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவை நீ மனப்பூர்வமாய் அடைந்த பின்பு திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுட்டு நான் பரலோகம் ஏன் போக முடியாதுன்னு கேட்டா அதுக்கு பலி இனி இல்லைன்னு இருக்குங்க ஐயா அப்படின்னு ஐயா வாயவே திறக்கல. அல்லேலூயா. கூட்டிட்டு போன எங்க பிரதர் ஒருவர் சொன்னாரு, சிஸ்டர், அவர் பேசிக்கா அவ்வளவு சிரிச்சு சந்தோஷமாலாம் பேச மாட்டாரு, உங்ககிட்ட மட்டும்தான் நல்லா சிரிச்சு நிறைய கொஸ்டின் கேட்டாரு. நான் சொன்னேன், அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களை பார்த்த உடனே இப்படிப்பட்ட எனக்கு முடக்கான கொஸ்டின் எல்லாம் கேட்கணும், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அல்லேலூயா. நீங்க யாருடைய வித்து? அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல உங்களை வெட்கப்பட்டு போகவே விட மாட்டாருமா. நீ வாயை திறந்து கரெக்டா அதுக்கு ஆன்சர் சொல்லுவேன். அல்லேலூயா. அந்த பிரதர் சொன்னாரு, உங்ககிட்ட இன்னும் நிறைய கொஸ்டின் நான் கேட்கணும், பட் டைம் இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சா? அவர் சொன்னாரு, ஆமாங்க சிஸ்டர், நான் என்ன சிலுவையில் இன்னும் தொங்கல, அப்ப ஆண்டவரை பத்தி தெரியல, நான் சிறு வயதிலிருந்தே நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன். எனவே நம்ம மாறணும். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையை, நீங்கள் சேனைகளாக மாற வேண்டுமே தவிர வந்து உட்கார்ந்து போகிற சாதாரண ஆட்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டுதான் இங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்கார். எத்தனை பேர் நான் பாதுகாவலரை நான் மாற போறேன்? அந்த தகுதியை இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கார், அந்த பொறுமையை உங்களுக்கு கொடுத்திருக்கார், அந்த கிருபையை உங்களுக்கு கொடுத்திருக்கார். என் பிள்ளை சேனையாக மாற வேண்டும். இல்லையா? இல்லையா? அதற்கு தேவையான எல்லா தகுதியும் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கார். இந்த நாளிலிருந்து நீங்கள் அநேகரை பாதுகாக்கிற பாதுகாவலராக உங்களுக்கு ஒரு முத்திரை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று பார்க்கலாம். இப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் அற்பமா எண்ணக்கூடாது. ஒரு நல்ல சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இசக்கர் கோத்திரத்தை போல மிக பொறுமைசாலியாக
தேசத்தை பாதுகாக்கிறது போல அழிந்து போகிற ஆத்துமாக்களை பாதுகாக்கிற பாதுகாவலராக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்றார். ஆண்டவர் சொன்னார், அதற்குண்டான பிரதிபலனை, அதற்குண்டான சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, இசக்கர் என்பதற்கு சம்பளம், பிரதிபலன், கூலி, வருமானம் என்று சொல்லி நமக்கு அழைத்திருக்கிறார் என்றால், நீங்கள் கர்த்தருக்கான ஒரு சேனையாய் மாறும் பொழுது கர்த்தர் அதற்குண்டான பிரதிபலனை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. மனிதன் கொடுக்க வேண்டியதில்லை, என் ஜீவனுள்ள தேவன் அந்த பிரதிபலனை உங்களுக்கு கொடுப்பார். தேவஜனமே, உன் வாயை விரிவாய் திறந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லி அழிந்து போகிற ஆத்துமாவை நீ பாதுகாப்பாயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாய்களை திறந்து நம்பிச்சு வைக்கலாமா? தேவனே, எங்களையும் நீர் அவ்விதமாய் நீர் மாற்றி இருக்கிறீர். ஒரு இசக்கர் கோத்திரத்தை போல ஆண்டவரே ஒரு பாதுகாவலனாக என்னை வைத்திருக்கிறீரப்பா. என் பகுதியிலே, என் பட்டணத்திலே, என் குடும்பத்திலே, என் வீதியிலே நான் ஒரு பாதுகாவலனாக என்னை மாற்றுவீராக. வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றால், தேவ ஜனமே, நான் ஒரு பாதுகாவலனாக மாற வேண்டும், என்னை பயன்படுத்துங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். காலத்தை நீங்கள் பிரயோஜனமாக்கிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான பிள்ளையே, உன் காலை நீ தூக்கி வைக்கும் பொழுது, உன் வாயை திறக்கும் பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தி உங்கள் வாயை அவர் நன்மையினால் திருப்தியாக்கி, உங்களுடைய வாயை அவர் கிருபையினால் நிரப்பி பேசுகிற வார்த்தைகளை அவரே உங்களோடு கூட இருந்து பேசுவார். அருமையான தகப்பனே, இந்த நல்ல சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. எசப்பா, இது யாரெல்லாம் கேட்டு நானும் ஒரு இசக்கர் கோத்திரத்தை போல ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கிற பாதுகாவலனாக, அழிந்து போகிற ஆத்துமாவை பாதுகாக்கிற பாதுகாவலராக எங்களை நீர் மாற்றுவீராக என்று அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதற்குண்டான பிரதிபலனை கொடுப்பீராக, அதற்குண்டான கூலியை நீர் கொடுப்பீராக சுவாமி. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குண்டான பிரதிபலன் என்றால் உமக்காக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாங்கள் பாதுகாக்கும் பொழுது அதற்குண்டான பிரதிபலனை நீர் கொடுப்பீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட சத்தியத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் 10, 60, 100 பலன் அளிக்கட்டும். எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென்.